ஹே டிசைனர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மாவில் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபிக்மா மோஷனை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் என்னோடய வீடியோஸ் கம்ப்ளீட்லி பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்து நான் மல்டிபிள் எபிசோட்ஸாக வந்து தான் ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய மாடியூல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு மாடியூலுமே ஒவ்வொரு செஷன்ஸ் வீடியோஸாக உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபிக்மாவில் நம்ம வந்து புதுசாக பார்க்க போகிற இந்த ஃபிக்மா மோஷன் அப்படின்றது நிறைய நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய அனிமேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபிக்மாவோட இந்த மோஷன் அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி மேக்ரோமீடியா ஃப்ளாஷாக இருக்கட்டும், இல்லை அதிலேருந்து வந்து அடோப் அனிமேட்டாக இருக்கட்டும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், ப்ரீமியர் ப்ரோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் அனிமேஷன் சாஃப்ட்வேர்ஸில் இருந்து இன்ஸ்பயர் பண்ணி அதோட ஒர்க் ஃப்ளோலலாம் வந்து நம்மளுக்கு இன்டெகிரேட் பண்ணி தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நான் உங்களுக்கு இந்த மோஷனை டீச் பண்ணுறதுக்கு எனக்கு ஏன் இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னா, பேசிக்லி நான் வந்து ஒரு அனிமேட்டர். அண்ட் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மோஷன் கிராஃபிக்ஸ் அனிமேஷன், கார்ட்டூன் அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த மோஷன் அப்படின்றது ஃபிக்மாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் லைக் நான் வந்து ஒவ்வொரு டைம் ப்ராஜெக்ட்ஸும் வந்து ஃபிக்மாலேருந்து நான் அடுத்த சாஃப்ட்வேர்ஸ் கொண்டு போயிட்டு அதை அனிமேட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருந்தது. பட் இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனால நம்மளால் இது ரொம்ப சுலபமாக கற்றுக்க முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமாக என்னால் இதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லித்தர முடியும். ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலை மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். பிகாஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கிறனால நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நம்மளுடைய ஃபுல் எபிசோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்மா மோஷனை பற்றி தான் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் மற்ற வீடியோ டாப்பிக்குள்ளே ஆக்சுவலி போக போகிறேன். ஸோ வாங்க லைக் ஃபிக்மா மோஷனை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், நீங்கள் வந்து ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டர்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட்டு இல்லஸ்ட்ரேட்டரில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் லைக் அது வந்து ரெக்டாங்கிள், சர்க்கிள் அப்படின்றத இன்ஸ்பயர் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணியிருப்பீங்க, அதை வந்து ஃபிக்மாவோட பேஸ்ன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி அனிமேஷனை ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணிடாதீங்க. ஏன்னா அனிமேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட லைக் என்ன சொல்கிறது பிரின்சிபல்ஸ் இருக்குது. எப்படி நம்ம டிசைன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன்னு இருக்கோ, அதே மாதிரி அனிமேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டெக்னிக்ஸஸ் இருக்குது. முக்கியமாக பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது தெளிவாக தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் உங்களால் நல்ல ஒரு அனிமேஷனை பண்ண முடியும். அனிமேஷன் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது கிடையாது. அனிமேஷன் இஸ் அன் ஆக்ஷன், இட்ஸ் அன் மோஷன், இட் இஸ் ஸ்டோரி டெல்லிங். இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ ஃபிக்மாவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து உள்ளே நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐகான் அனிமேஷன், ஷேப் அனிமேஷன், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் நம்மளுக்கு இதுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நான் 12 பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷனை பற்றி தான் முதல்ல வந்து கைட் பண்ண போகிறேன். ஸோ 12 பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷனை தெளிவாக கற்றுக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ, இன்ஃபேக்ட் 9 இயர்ஸ் பேக் இந்த வீடியோ வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நான் என்னுடைய அனிமேஷன் கெரியரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது 2007 நான் அனிமேட்டராக என்னோடய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூப்பில் நான் பார்த்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேனல் தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த இந்த அனிமேஷன் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த அனிமேஷனை வந்து அவ்வளோ க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. த பெஸ்ட் எவர் அனிமேஷன் வீடியோ எக்ஸ்பிளைன்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷன் எக்ஸ்பிளைன்டு வீடியோன்னு இது தான் நான் சொல்லுவேன். ஸோ 12 பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஒருத்தங்க அனிமேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 12 பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷன் தெரிஞ்சிருக்கணும். இது தெரியலைன்னா நீங்கள் பண்ணுறது எல்லாமே மூமெண்ட் மட்டும்தானே தவிர்த்து அனிமேஷன் கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போது இதில் வந்து நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். எனக்கு காப்பிரைட் வருன்றதுனால நான் ஜஸ்ட்டு வியூ பண்ணிவிட்டு லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி நான் உங்களுக்கு ஒரு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் அப்படின்னா ஸோ அதில் வந்து 12 பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸ்டெஷன் ஸ்குவாஷன் சொல்லுவாங்க, ஃபாலோ த்ரூன்னு சொல்லுவாங்க, ஈஸ் இன் ஈஸ் அவுட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 12 பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷன் இதில் வந்து
கிளியராக சில ஆர்டிஸ்டிக் எக்ஸாம்பிளோட இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. பேசிக்லி இதை நான் கற்றுக்கிட்டதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபிக்மா மோஷனுக்காக நான் கற்றுக்கல. நான் வந்து கார்ட்டூன் அனிமேஷன்ஸ் பண்ணுவேன், கேரக்டர் அனிமேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நான் இதை கற்றுக்கிட்டேன். அதோட நாலேஜ் வந்து எனக்கு ஃபிக்மாக்குள்ளே வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதை கற்றுக்கங்க. இது அப்படியே ஃபிக்மாவில் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. பட் ஃபிக்மாவில் வரத்துக்கு முன்னாடி அனிமேஷன் தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக தான் இது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், ரைட்? இப்போ 12 பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷன் இன் ஃபிக்மா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த கைண்ட் ஆஃப் இன்ஃபோகிராஃபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் நான் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷன் அப்படின்னு எனக்கு டைப் பண்ணுங்கள். டெஃபினெட்லி இந்த ஜேபேக் நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன அனிமேஷன் பிரின்சிபல்ஸ் அப்படின்றத பேசிக்லி நம்ம வந்து இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாஷ் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் ஒரு சைஸில் இருந்து அடுத்த சைஸ்க்கு மாறும்போது அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி, வெயிட்டு இது எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆகி ஸ்குவாஷ் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்குவாஷ் அண்ட் ஸ்ட்ரக்சிங் சொல்லுவாங்க. அது இப்போ ஒரு ஷார்ட் புட் பால் அப்படின்னா அது வந்து வேறு மாதிரி இருக்கும், இல்லை வந்து ஒரு ரப்பர் பால்னால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிசிபேஷன் அப்படின்னா ப்ரிப்ரேஷன். ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கெட்டிங் ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்கமிங் ஆக்ஷனை என்னன்றதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆன்டிசிபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜிங் அப்படின்றது இப்போ நீங்கள் வந்து ஒரு அனிமேஷனை ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. மேபி ஒரு பட்டனாக இருக்கலாம், வாட் எவர் என்ன வேணால் இருக்கலாம். அது எங்கே இருக்கணும்? ஸோ லைக் ஒரு பை நவுன்ற ஒரு பட்டன் இருக்குது. உங்கள் ஆடியன்ஸ் வந்து எதை பார்க்கணும், ஃபஸ்ட்டு எதை பார்க்குறாங்க அப்படின்ற அந்த அட்டென்ஷன். அதாவது அனிமேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, எங்கே நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஸ்டேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் 4வது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஹெட் ஆக்ஷன் அண்ட் போஸ் டு போஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்ஷனை வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து நம்மளோட யூஐயில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன் அனிமேஷனில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். பட் இங்கே நம்மளுக்கு ரொம்ப ரேர், சரிங்களா? ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அடுத்தது ஃபாலோ த்ரூ அண்ட் ஓவர்லாப்பிங் ஆக்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அனிமேஷன் சொல்லலாம். கண்டினியூ மூமெண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆக்ஷனை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபாலோ த்ரூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஓவர்லாப்பிங்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, ஆர் அண்ட் ஃபாலோ த்ரூன்னு சொல்லுவாங்க. ஸ்லோ இன் ஸ்லோ அவுட், அதாவது இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஈஸ் இன் ஈஸ் அவுட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நேம் நீங்கள் ஃபிக்மாவில் பார்த்தீங்கன்னா ஈஸ் இன் ஈஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஸ்லோ இன் ஸ்லோ அவுட் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல, அதாவது ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக வந்து ஃபாஸ்ட்டாக முடியறது, இல்லை ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லோவாக முடியறது. அப்படி இல்லைன்னா ஸ்லோவாக வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகி அப்படி அந்த ஒரு மூமெண்ட்டை இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ இன் ஸ்லோ அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆர்க். அனிமேஷனில் ரொம்ப முக்கியமான ஒன் ஆஃப் தி பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்க் அப்படின்ற ஒரு பிரின்சிபல். ஸோ ஒரு ஷேப் வந்து வெறும் லீனியர் லைனாக மட்டும் மூவ் ஆகாமல் ஒரு மூமெண்ட்டோட லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேர்வில் வளைஞ்சு வர மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கறது தான் இந்த ஆர்க் அப்படின்ற இந்த ஒரு பிரின்சிபல். ஸோ இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து செகண்டரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டால் அது மூலிமா அடுத்து நடக்கக்கூடிய செகண்டரி ஆக்ஷன்ஸ் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். ஒரு ப்ரைமரி ஆக்ஷன் நடக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக செகண்டரி ஆக்ஷன் நடக்கும். இதுவுமே கூட பார்த்திங்கன்னா கார்ட்டூன் அனிமேஷனில் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இலையை தட்டி விட்டால் இலை மூவ் ஆகிற அந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு இலை மட்டும் மூவ் ஆகாது, அந்த ஒரு இலை மூவ் ஆகுறதுனால மற்ற எல்லா இலையும் மூவ் ஆகும். அதுதான் செகண்டரி ஆக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக வந்து ஒவ்வொரு ப்ரைமரி ஆக்ஷனுக்கும் அது கூடவே சேர்ந்து நடக்கக்கூடிய இன்னொரு ஆக்ஷனை தான் செகண்டரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லைக் நம்ம நிறைய இடங்களில் இதை பார்ப்போம். கார்ட்டூனில் யூஐ பேஸ்ட் அனிமேஷனில் கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமிங். இந்த டைமிங் பிரின்சிபலை தெளிவாக நீங்கள் கற்றுக்கலன்னா டெஃபினெட்லி உங்களால் அனிமேஷன் பண்ண முடியாது. ஒரு ஃப்ரேமுக்கும் இன்னொரு ஃப்ரேமுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், ஒரு இடத்துல ஒரு செகண்ட்லேருந்து அடுத்த 10th செகண்டில் எங்கே மூவ் ஆகுது, இந்த டைமிங்கை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் அனிமேஷனை ஃபாஸ்ட்டாக ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமிங் கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து அனிமேஷன்ஸ் பண்ண முடியும். அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைமிங் அப்படின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாகரேஷன். ஸோ இந்த எக்ஸாகரேஷன் அப்படின்றது ஒரு ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
அது எப்படி சொல்கிறது, இப்போ நான் ஒருத்தங்கள அடிக்கிறேன் அப்படின்னா, அடித்து அவங்க கீழே விழுந்து அந்த ஒரு எக்ஸாஜரேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி தான். ஒரு ஆக்ஷன் நடந்ததுக்கப்புறம், அது விளைவுகளா தொடர்ந்து நடந்து வர்றத நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, எக்ஸாகரேஷன் சொல்லுவோம். இந்த எக்ஸாகரேஷன் அப்படின்றது கார்ட்டூன் அனிமேஷனுக்கு தான் பிரைமரியா தேவைப்படும். மத்தபடி நம்மளுடைய யூஐ பேஸ்டு ஃபிக்மால இருக்கக்கூடிய அனிமேஷனுக்கு இது ரொம்ப தேவைப்படாது. அடுத்து சாலிட் டிராயிங் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஒரு 2Dல வந்து 3D ஆப்ஜெக்ட்டோட டெப்த்த கிரியேட் பண்ணி, அது வந்து கொஞ்சம் டைனமிக்கா ஃபார்ம் ஆகுற மாரி ஒரு ஃபீல கொண்டு வந்து குடுக்கறதுக்கு, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, சாலிட் டிராயிங் அப்படின்னு ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்ததா லாஸ்ட்டா நம்மளுக்கு பார்க்க போறது அப்பீல் அப்படின்ற ஒரு பிரின்சிபல். அப்பீலிங் அப்படின்றது ஒரு காமிக்கலா நீங்க ஒரு 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 கார்ட்டூனிஸ்டிக்கா இல்ல வந்து ஒரு வெக்டரைசிங்ல வந்து நீங்க ஏதோ ஒரு எமோஷன கன்வே பண்றீங்க. ஒரு ஐகான் டிசைன் பண்றீங்க அப்படின்னா, அதுல கிளாரிட்டி இருக்கணும். நீங்க ஹார்ட்டின்னா ஹார்ட்டின் மாதிரி இருக்கணும். ஏரோனா ஏரோ மாதிரி இருக்கணும். ப்ளே பட்டன்னா ப்ளே பட்டன் மாதிரி இருக்கணும். அந்த ஃபீல உங்க டிராயிங்ல கரெக்ட்டா குடுத்தீங்கன்னா தான், அத நீங்க அனிமேஷன் பண்ணும்போது அந்த ரிசல்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ஃபிக்மால பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 12 பிரின்சிபல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஸ்ட்ரக்சர் ஸ்குவாஷ் கண்டிப்பா தேவைப்படும். ஸ்டேஜிங் அகைன் கண்டிப்பா தேவைப்படும். ஆன்டிசிபேஷன் கண்டிப்பா தேவைப்படும். அண்ட் ஃபாலோ த்ரூ ஓவர்லேப்பிங் கண்டிப்பா தேவைப்படும். ஸ்லோ இன், ஸ்லோ அவுட் கண்டிப்பா தேவைப்படும். ஆர்க் 100% தேவைப்படும். செகண்டரி ஆக்ஷன் 100% தேவைப்படும். டைமிங் 100% தேவைப்படும். அண்ட் அப்பீல் இட் இஸ் நீடட். இதெல்லாமே மேஜரா நம்ம பார்த்து நம்மளுடைய அனிமேஷனுக்கு வந்து பெர்ஃபெக்ஷன்ஸ் கிடைக்கணும்னா, இந்த பிரின்சிபல்ஸ் வந்து தெளிவா தெரியணும். அகைன் இந்த டிசைன் ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சேனல் பயோல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அனிமேஷன் பிரின்சிபல் நீடுன்னு போடுங்க. இந்த ஃபைல நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ரெஃபரன்ஸா வச்சுக்கங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபிக்மாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு வந்து பேசிக்லி இதில வந்து என்ன குடுத்துருப்பாங்க அப்படின்னு பாருங்க. இதில டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு டிராயிங் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிசைன் இருக்கும். 3வது டெவலப்பர் இருக்கும். இதில உங்களுக்கு 3 ஆப்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா, மோஷன் அப்படின்றத குடுத்துருப்பாங்க. இதுவுமே கூட பார்த்தீங்கன்னா, பீட்டா அப்படின்னு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து தெரிஞ்சதுன்னா, லைக் இவங்க வந்து அடுத்து நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்பவே நம்ம கத்துக்க ஆரம்பிச்சிரலாம். நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். இத நீங்க கிளிக் பண்ண உடனே, இங்க பாருங்க பெர்ஃபெக்ட்டா டைம்லைன் ஓப்பன் ஆயிடும். ஸோ முன்னாடிலாம் இதுக்கு நான் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போயிட்டு அங்கருந்து இத பண்ணி கொண்டு வரணும். பட் இதுக்கப்புறம் நம்ம ஃபிக்மாலயே ஃபுல் அனிமேஷன பண்ண போறோம். நீங்க நெனச்சு கூட பார்க்காத அனிமேஷன்ஸ கண்டிப்பா என்னால உங்களுக்கு ஃபிக்மால சொல்லி தர முடியும். பிகாஸ் நான் என்னோட Adobe Animate சாஃப்ட்வேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிரியேட் பண்ண நெனச்ச எல்லா அனிமேஷன் ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்மால ரொம்ப சிம்ப்ளிஃபைடா குடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க ஆல்ரெடி அனிமேஷன் தெரிஞ்சவங்களா இருக்கீங்க, இல்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் டைம்லைன்ற ஒரு கான்செப்ட்ட இப்ப தான் தடவ பார்க்குறீங்க அப்படின்னாலும், என்னோட லெசன்ஸ் எல்லாமே உங்களுடைய அனிமேஷன் கெரியருக்கு கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ தொடர்ந்து என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்க கத்துக்கணும், பார்க்கணும், நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் என்னோட வீடியோ லெசன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்ல தெளிவா கத்துக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இல்ல ஏதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் பெர் டே 2லிருந்து 3 வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ கண்டிப்பா உங்களுடைய ஃபிக்மா மோஷன் கெரியர டெவலப் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்த வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.